கருப்பு பை. இன்னும் சூரியன் உதிக்கல. எல்லா இடத்துலயும் இருட்டா இருந்தது. ஸ்டேஷன்ல இருந்த ஒரு சில லைட்ஸ் மின்னிக்கிட்டு இருந்தது. அப்போ 2 பேர் கையில ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கிட்டு ரயில்வே ட்ராக்கை நோக்கி போனாங்க. ட்ரெயின் வரத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த செத்து போனவரை இங்க தான் கொண்டு வராங்க. அப்போ பயங்கர பிசு சத்தத்தோட ட்ரெயின் வந்து இவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல நிக்குது. 2 பேர்ல ஒரு ஆள் ஸ்ட்ரெச்சரை கீழே வச்சுட்டு அந்த ட்ரெயினோட ஜன்னல்ல குச்சியை வச்சுக்கிட்டு முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இருந்தாரு. இந்த பெட்டி தான், ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு வா. 2 பேரும் ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின்குள்ள போறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்ல ஒரு புணத்தோட அவங்க வெளியே வராங்க. இந்த சுத்து போனவரோட பேர் என்னன்னு சொன்னாங்க? அர்பிதா. அர்பிதா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற இங்கிலீஷ் பஜாரை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேமஸான டான்சர் கீதாமாவை மாதிரியே ஆகணும்னு இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. ஒரு டான்சர் ஆகணும் அப்படிங்கிறதுல இவங்க பெரியா இருந்தாங்க. 12வது படிச்சு முடிச்ச உடனே கொல்கத்தாவில் இருக்கிற ரவீந்திர பாரதி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போட்டாங்க. அங்க டான்ஸ்க்காக இருக்கிற ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க. அர்பிதாவோட வீடு யூனிவர்சிட்டியில இருந்து ரொம்ப தூரம். அதனால அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு பிஜில வாடகைக்கு ரூம் எடுத்து தங்குறாங்க. ஒரே மனசா அவங்க டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. டான்ஸை பத்தி யாராவது ஒருத்தங்க பேசினா அர்பிதா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. டான்ஸ் மேல இவங்களுக்கு இருக்கிற அதே ஆர்வம் போல் புல்லையா அப்படிங்கிற ஒரு திகில் படத்து மேலேயும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுல இருக்கிற மஞ்சளியோட டான்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்தும் அர்பிதா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில ஒரு டான்ஸ் காம்படிஷன் பத்தி பேசினாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அர்பிதா தினமும் ரொம்ப அதிகமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டான்ஸ் காம்படிஷன் தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. அப்புறம் அர்பிதா ராஜனை சந்திச்சாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அர்பிதாவுக்கு டான்ஸ் மேல இருக்கிற ஆர்வத்தை பார்த்து ராஜன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதனால அவர் அர்பிதாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அர்பிதா, நீங்க எங்களோட சேர்ந்து ராஜஸ்தானி டான்ஸ் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, நாம ட்ரெயின்ல 8 நாள் பயணமா போக போறோம். அங்க எல்லா டான்ஸ் காம்படிஷனும் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து நம்ம ஒத்திக்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்க முடிவென்னு நீங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏய், எனக்கு வரணும்னு தான் இருக்கு. ஆனா நான் வீட்ல ஒரு வாட்டி கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு சொல்றேன், சரியா? அர்பிதா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் அவங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்காம வீட்டுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள தடுக்கவே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அர்பிதாவுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அப்புறம் அர்பிதா அந்த ட்ரிப்புக்கு தயாரானாங்க. தினமும் காலையில டான்ஸ் கிளாஸ், அப்புறம் சாயங்காலம் ட்ரிப்புக்கான எல்லா பொருட்களையும் பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அவங்க ராஜஸ்தான் ட்ரிப்புக்கு போறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இரவு 11 மணிக்கு ட்ரெயின். அதனால நேரம் பார்த்து அர்பிதாவும் அர்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸும் இரவு 10:30 ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ட்ரெயின் வந்ததும் எல்லாரும் ட்ரெயின்ல ஏறி அவங்கவுங்களோட சீட்ல உட்காந்துக்கிட்டாங்க. ட்ரெயின் கிளம்புனதும் அர்பிதா அமைதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா காலையில எந்திரிச்சு ராஜஸ்தானை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வங்காளத்துல இருந்து ராஜஸ்தான் போற அந்த ட்ரெயின் பல மாநிலங்களை கடந்து போகுது. காலையில விடிஞ்ச உடனே அர்பிதா விண்டோ சீட்ல உட்காந்துக்கிட்டு விண்டோஸ் வழியா வெளியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. சிரிச்சு பேசிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்ததால சாயங்காலம் ஆனது கூட யாருக்குமே தெரியல. அப்படியே இரவு 8 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டாங்க. காலையில ரொம்ப சீக்கிரமா ஸ்டேஷன் வந்துடும் அப்படிங்கறதால சீக்கிரமா தூங்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால அவங்க எல்லாரும் தூங்கலாம்னு முடிவு பண்ணி தூங்கலாம்னு போகும்போது அழுதுகிட்டே ஒரு பையன் அந்த இடத்துக்கு வரான். யாராவது என்னோட கருப்பு பைய பாத்தீங்களா? அர்பிதாவும் அர்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. ஆனா அந்த பையன் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அந்த பையன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ராஜனுக்கு வினோதமா தோணுச்சு. அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, ஏய், நீ ஏன் இங்கே நின்றுகிட்டு இருக்க? உன் பேர் என்ன? ராஜனோட கேள்விக்கு அந்த பையன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவன் அமைதியா நின்றுட்டு அர்பிதாவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பேக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏய் தம்பி, உன் பேர் என்னப்பா? நீ எங்க இருந்து வர? நானு மோத்தி. நான் பெங்கால்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ராஜஸ்தானுக்கு மறுபடியும் திரும்பவும் போயிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது. அவ கல்யாணத்துக்கு நகை வாங்கி நான் ஒரு கருப்பு பேக்ல வச்சிருந்தேன். இந்த ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் களைப்புல நான் அப்படியே தூங்கி போயிட்டேன். நான் கண் திறந்து பார்த்தப்போ என்னோட பேக்கை காணோம். நான் சம்பாரிச்ச எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த மோத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த பையனை பார்த்து அர்பிதா பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு
நடந்த எல்லாத்தையும் ஜிஆர்பி கிட்ட போய் சொல்லுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒருவேளை தொலைஞ்சு போன பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்ப்பிதா சொல்றாங்க. ஆனா அதை ஏத்துக்க மோதி தயாரா இல்ல. அர்ப்பிதா கிட்ட இருக்கிற கருப்பு பேக் அவனோடதுன்னு அவன் நினைச்சான். எல்லாரும் மோதிக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த பையன் அங்கிருந்து போனதும் அந்த பையனை பத்தி கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அர்ப்பிதா எழுந்து சொல்றாங்க, என்னால முடியலப்பா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு தூங்கிடுறேன், சரியா? அர்ப்பிதா அப்படி சொல்லிட்டு பாத்ரூம் நோக்கி நடந்தாங்க. அப்ப அந்த பையன் பாத்ரூம் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத அர்ப்பிதா பாக்குறாங்க. அந்த பையனை பார்த்து அர்ப்பிதா பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேக் கிடைச்சிருச்சான்னு கேக்குறாங்க. அவன் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே சொல்றான், இல்ல மேடம், எங்கேயுமே கிடைக்கல. இனிமே என் தங்கச்சிக்கு என்ன நடக்கும்? அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நகலாம் வாங்கின மேடம். ஆனா இன்னைக்கு நான் தூங்கின ஒரே தூக்கம் என் உழைப்பு எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. இப்படி சொல்லிட்டு அந்த பையன் திடீர்னு எழுந்து நின்று அர்ப்பிதாவை பார்த்து சொல்றான், மேடம், நீங்க வச்சிருக்கிற அந்த பேக் உங்களோடது இல்ல, அது என்னோடது மேடம். நீங்க அதை திருடிட்டீங்க. அந்த பேக்கை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல நான் செத்து போயிடுவேன். என் சாவுக்கு நீங்க தான் பொறுப்பு மேடம். இப்படி சொல்லிட்டு அந்த பையன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அர்ப்பிதாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே பயத்துல ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராஜன், விதிஷா, ஜெய், தயவு செய்து இங்க சீக்கிரம் வாங்க. ஹேய், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எழுந்துடா. நீங்க ஒத்துக்கோங்க மேடம், அந்த பேக் என்னோடது. இப்படி சொல்லிட்டு மோதி ஓடிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அர்ப்பிதா உணர்ச்சி வசப்பட்டு மண்டிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அர்ப்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அர்ப்பிதாவை கூட்டிட்டு போய் சீட்ல உட்கார வச்சிடுறாங்க. அப்புறம் ரயில்வே போலீஸ் வராங்க. நைட் 8 மணில இருந்து நடந்த எல்லாத்தையும் ராஜன் போலீஸ் கிட்ட விலக்கி சொல்லிடுறாரு. அர்ப்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் அர்ப்பிதாவை சமாதானப்படுத்திட்டு தூக்க போயிட்டாங்க. அர்ப்பிதாவும் அவங்களோட சீட்ல படுத்துக்கிறாங்க. ஆனா அர்ப்பிதாவுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்த அந்த பையனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கண் மூடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு இன்னொரு ட்ரெயின் அந்த ட்ரெயினை கடந்து போகுது. உடனே அர்ப்பிதா தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தாக்கம் எடுத்ததால அவங்களோட ஃப்ரெண்ட் விதிஷா கிட்ட தண்ணி கேட்கறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. உடனே அர்ப்பிதா விதிஷா இருக்கிற சீட்டை பாக்குறாங்க. ஆனா அந்த சீட்ல யாருமே இல்லை. உடனே அர்ப்பிதா அவங்களோட சீட்ல இருந்து எழுந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. அங்க அவங்களும் யாருமே இல்லை. உடனே அர்ப்பிதா ரொம்ப பயந்து போய் தான் ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த ட்ரெயினோட லைட்ஸ்லாம் மின்ன ஆரம்பிக்குது. அர்ப்பிதா எவ்வளவோ தேடுறாங்க. அந்த ட்ரெயின்ல யாருமே இல்லை. அவங்க சத்தம் போட்டு எல்லார் பேரையுமே கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே அர்ப்பிதாவுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அந்த பையன் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அர்ப்பிதாவுக்கு பாத்ரூம் பக்கம் போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அர்ப்பிதா எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு அந்த பாத்ரூம் கிட்ட பனி பரவ ஆரம்பிக்குது. அந்த பனிக்கு மத்தியில யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க. யாரு நீங்க? யாரு? அர்ப்பிதா இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த பனி மெதுவா மறைய ஆரம்பிக்குது. அப்ப அர்ப்பிதாவுக்கு எதிரில விதிஷா, ஜெய், ராஜன் 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அர்ப்பிதா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த 3 பேரும் முன்ன மாதிரி இல்லை. அவங்களோட உடல்கள்ல நிறைய கீறல்கள் இருந்தது. அவங்க கண்ணும் கருப்பா இருந்தது. அவங்க எல்லாரும் அர்ப்பிதாவை பார்த்து ரொம்ப பயங்கரமான குரல்ல சொல்றாங்க, கருப்பு பேக கொடுத்துரு, அது அவனோடது. கருப்பு பேக கொடுத்துரு, அது அவனோடது. அவங்க 3 பேரும் அர்ப்பிதாவை பார்த்து இப்படி பயங்கரமான குரல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேக கொடு, இல்ல நாங்க செத்துருவோம். அவங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அர்ப்பிதா கண்களை மூடி காதுகளையும் மூடி மண்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் அர்ப்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா ட்ரெயின்ல இருந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி குதிக்கிறத பார்த்து அர்ப்பிதா எழுந்து அவங்கள பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அர்ப்பிதாவால பிடிக்க முடியாம அவங்க அப்படியே நடுவி வாஷ்ரூமுக்கு வெளியில விழுந்துடுறாங்க. விழும்போது அவங்களுக்கு அந்த வாஷ் பேஷன்ல அடிபட்டுருது. தலையில ரொம்ப அடிபட்டிருந்தது. அப்புறம் சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. அர்ப்பிதாவோட சத்தம் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அர்ப்பிதா கீழே விழுந்து கிடக்கிறதையும் அவங்க தலையில ரத்தம் வந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. அர்ப்பிதா மட்டும் தனியா எப்படி இங்க வந்தாங்கன்னு அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப அர்ப்பிதா மேல ஒரு நிழல் இருக்கிறத அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அர்ப்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் அர்ப்பிதாவை எழுப்ப முயற்சி பண்றாரு. ஆனா அர்ப்பிதா கிட்ட இருந்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அர்ப்பிதாவோட சுவாசம் நின்று போனதை ஜெய் பாக்குறாரு. உடனே அவர் பேண்ட்ரியை நோக்கி ஓடுறாரு. அவங்க கிட்ட அர்ப்பிதாவோட மெடிக்கல் எமர்ஜென்சியை பத்தி சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு, இந்த ட்ரெயின்ல ஒரு டாக்டர் இருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்.
உடனே அந்த டாக்டர் வந்து அர்ப்பிதாவை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்ப அர்ப்பிதா இறந்து கிடந்தாங்க. அப்ப அர்ப்பிதாவோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இது எப்படி ஆச்சுன்னே தெரியல. மோத்தி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற ஒரு பையன் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். இப்போ அர்ப்பிதா. அப்படியா? இத மோத்தியோட ஆத்மா தான் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ராஜனோட இந்த கேள்விக்கு பேண்ட்ரியில இருக்கிற அந்த ஆள் சொல்றாரு, சார் இதே மாதிரி இந்த ட்ரெயின்ல இந்த மாசத்துல மட்டும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாசத்துல மோத்தி அப்படிங்கிற ஒரு பேசஞ்சரோட கருப்பு பேக்கை யாரோ ஒருத்தங்க திருடிட்டாங்க. அவன் சம்பாரிச்ச எல்லா பொருட்களையும் அதுல தான் வச்சிருந்தான். தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்கி வச்சிருந்தான். அதெல்லாம் திருடு போனதுக்கு அப்புறம் வெறும் கையால வீட்டுக்கு போக முடியாதுங்கிறதுக்காக இதே ட்ரெயின்ல குதிச்சு இறந்து போயிட்டான். அன்னையில இருந்து இந்த மாசம் ஆன உடனே இந்த ட்ரெயின்ல யாரெல்லாம் கருப்பு பேக்ல டிராவல் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதுதான் நடக்குது. இது ரொம்ப மோசமான விஷயம் தான் சார். சரி, நான் அடுத்த ஸ்டேஷனுக்கு தகவல் அனுப்புறேன். இந்த டெட் பாடியை இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்னுச்சு. யாரோ குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே அந்த ட்ரெயின்குள்ள பாக்குறாங்க. ஏய், இந்த கம்பார்ட்மெண்ட் தான். ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு உள்ள வா. 2 பேரும் ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு உள்ள போறாங்க. அர்ப்பிதாவோட பாடியோட வெளியே வராங்க. அப்ப அர்ப்பிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் அர்ப்பிதாவோட பேரை சொல்லிக்கிட்டே சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க. அர்ப்பிதா பாடியை எடுத்துட்டு போனவர் கேட்கிறாரு, இந்த சுத்து போன பொண்ணோட பேர் என்ன? இந்த பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டே தானே அவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, அர்ப்பிதா அர்ப்பிதான்னு. இந்த பொண்ணு கருப்பு பேக்கோட டிராவல் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.